வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், பலராமருக்கும் அனுமாருக்கும் நடந்த ஒரு மகாயுத்தத்தை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே. இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக காணவும். அவ்வாறு நீங்கள் செய்தால் கிருஷ்ணனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஹனுமாருக்கும் பலராமருக்கும் எவ்வாறு போர் வந்தது, எங்கு வந்தது, யாரால் வந்தது என்று. இந்த பதிவை முழுமையாக காணுங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதே போல அனுமார் பலராமர் போர் புரிவதற்கு ஒரு காரணமும் உண்டு. தன் நண்பனான திவிதனன் மற்றும் மாயாவி என்ற வானர்களை பலராமர் வதம் செய்து விட்டார். கிருஷ்ணனும் சேர்ந்து வதம் செய்து விட்டார்கள். அதற்கு பழிவாங்கும் நோக்கில் தான் ஹனுமான் இவ்வாறு நோக்கி பழிவாங்குவதற்காக புறப்பட்டார். அதற்காகவே இந்த பதிவு வந்தது. இந்த பதிவை முழுமையாக காணுங்கள், அதை பார்த்துவிட்டு வாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவு வரும். என் சேனலுக்கு மேலே லிங்க் உள்ளது, அதை கிளிக் செய்து பாருங்கள். அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். அவ்வாறு செய்தால் நான் வெளியிடும் பதிவு அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக நேரடியாக வந்து சேரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். உங்கள் கமெண்ட்களையும் தெரியப்படுத்துவோம். தன் நண்பனான திவிதனன் மற்றும் மாயாவி என்ற வானர்களை கிருஷ்ணன் மற்றும் பலராமர் அடித்து கொன்றார்கள் என்று பார்த்தோம் போன பதிவில். எதற்காக என்றால், பல்வேறு துன்பங்களை அவர் மக்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இழி செயல்களை செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கடத்தி செல்வது, ஒரு குகையில் அடித்து வைத்து குகையை பாறைகளால் மூடி வைப்பது. அது மட்டும் இல்லாமல் திவிதனன் என்ற அரக்கன் மேலும் அந்த மாயாவி என்ற வானரன் இருவரும் சேர்ந்து கடலுக்கு அடியில் சென்று நீர்மட்டத்தை அதிகம் செய்து தீவை முழுகடிக்க செய்வது, துவாரகையை முழுகடிக்க செய்வது போன்ற அனைத்து நாசகாரிகளையும் செய்தார்கள். அதற்காகவே கோபம் கொண்ட பலராமர் இந்த ஹனுமானின் நண்பனான திவிதனன் மற்றும் மாயாவி என்ற அரக்கர்களை வதம் செய்தார். இந்த வானரர்கள் வதம் செய்த செய்தியானது ஹனுமானை எட்டியது. ஹனுமான் யார் இந்த வானர்களை வதம் செய்த வீரர்கள் என்று காண்பதற்காகவும் அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஹனுமான் நேரடியாக துவாரகைக்கு வந்தார். துவாரகைக்கு வந்தவுடன் இந்த வானர்கள் பாவம் செய்ததன் காரணமாகத்தான் மரணிக்கப்பட்டார்கள் என்று கிருஷ்ணன் கூறினான். மேலும் இந்த வானர வீரர்கள் யாரால் வதம் செய்தார் என்று கண்டவுடன் கிருஷ்ணன் மற்றும் பலராமர் என்ற செய்தி ஹனுமானுக்கு எட்டியது. அதன் காரணமாகவே ஹனுமான் சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தார். இவர்கள் வதம் செய்திருக்கிறார் என்றால் ஏதோ காரணம் இருக்கும், நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வானரர்கள் அரக்க சேனைகளுடன் சேர்ந்தும் பல அதர்ம செயல்களை துணை புரிந்தும் இருக்கிறார்கள். அதன் காரணமாக கிருஷ்ணன் மற்றும் பலராமர் வதம் செய்திருப்பார் என்று எண்ணிய நோக்கில் ஹனுமான் அமைதியாகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர்களை பழி வாங்குவதற்காகவும் இவர் அங்கு செல்லவில்லை. காரணம், இவர்கள் அரக்க குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் வானர்கள் வீரர்கள் ஆவார்கள். நல்ல எண்ணத்திற்காக மட்டுமே அங்கு சென்றார்கள். கொன்றவர்கள் கிருஷ்ணன் மற்றும் பலராமர் என்ற செய்தி எட்டியவுடன் அவர் அமைதியாக பிரபுதான் இதை வதம் செய்திருக்கிறார் என்று அமைதியாகவே இருந்தான். ஆனால் பலராமருக்கும் ஹனுமாருக்கும் யுத்தம் வருவதற்கு காரணமே கிருஷ்ணர் தான். அதை பற்றி காண்போம். எங்கு தவிர்க்காமல் முழுமையாக பார்க்கவும் நண்பர்களே. கிருஷ்ணனின் சூழ்ச்சியாலும் கிருஷ்ணனின் சதித்திட்டத்தாலும் தான் ஹனுமானும் பலராமரும் போர் செய்தார்கள். அதன் காரணம் என்னவென்றால், தன் அண்ணனான பலராமர் பல்வேறு கோபக்காரர்களாக இருக்கிறார். பல்வேறு வதங்களையும் செய்கிறார்கள். பல்வேறு மக்கள்களையும் அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் என்ற நோக்கில் நல்ல எண்ணத்திற்காக தன் அண்ணனின் பலத்தையும் தன் அண்ணத்தையும் ஆணவத்தையும் குறைப்பதற்காகவே கிருஷ்ணன் இவ்வாறு ஒரு சூழ்ச்சி செய்து தன் அண்ணனின் ஆணத்தையும் பலத்தையும் குறைக்க முயற்சி செய்தார். பொழுது கிருஷ்ணனின் ஆணைக்கு இணங்கி ஹனுமான் ஒரு வயதான முதியவர் தோற்றத்தில் இருந்த வயதான வானரன் போல தன்னை மாற்றிக்கொண்டு நந்தவனத்திற்கு சென்றார். துவாரகையில் உள்ள நந்தவனத்திற்கு சென்று துவாரகையில் உள்ள நந்தவனத்தை நாசம் செய்தார். நாசம் செய்தது போதாது என்று அங்கு உள்ள காய் கனிகளை அனைத்தையும் உண்டார். உண்டவுடன் அங்கு தடுக்கும் வரும் வீரர்களை அனைவரையும் அடித்து போட்டார். நாராயண சேனை வீரர்களும் வந்தார்கள். நாராயண சேனை வீரர்களையும் மேலும் துவாரகை நாட்டு பல்வேறு நாட்டு மன்னர்களையும் அடித்து வீழ்த்தினார். அவர்களின் ஆயுதத்தை பார்த்து நிராயுத பணி ஆக்கினார். மேலும் அவர்களை மூச்சு அடைய செய்தார், சிறைபிடித்தார். பலராமர் இங்கு வர வேண்டும், அவன் வந்தால் மட்டுமே உங்களுக்கு விடிவு காலம் என்று உரைத்தான் ஹனுமான். பொழுது அனைத்து வீரர்களையும் சிறைப்பிடித்துக் கொண்டு காய் கனிகளை அனைத்தையும் உண்டார். உண்டுவிட்டு சில பல சேஷ்டைகளையும் செய்தார். அதன் வாயிலாகவே பலராமர் கோபம் கொண்டு அஞ்சனரை தாக்க சென்றார். அனைத்து வீரர்களும் பலராமரிடம் சென்று, நம் தோட்டத்திற்கு புகுந்து ஒரு வானரம், அதாவது வயதான முதியவர் போல இருக்கும் ஒரு வானர தோட்டத்திற்கு சென்று நாசம் செய்கிறது பலராமரே. மேலும் நம் துவாரகையையும் தாக்குகின்றது. நம் வீரர்களை அனைவரையும் வீழ்த்திவிட்டது. அதை விரட்டி அடியுங்கள். அந்த விஷயத்தை பலராமரிடம் கூறினார்கள் அனைத்து மக்கள்களும். அந்த செய்தி பலராமருக்கு எட்டியவுடன் பலராமர் கோபம் கொண்டு, பலராமர் கண் சிவந்த வண்ணம் கை கால்கள் எல்லாம் முறுக்கெடுத்து விட்டு, ஹனுமான் யார், அவன் அனுமானா இல்லை வேற ஏதோ வானரனா அல்லது திவ்யதலனின் நண்பனா என்று விசாரித்துவிட்டு அவனை வதம் செய்தே தீர்வேன் என்று பலராமர் கோபத்துடன் சென்றார் அந்த தோட்டத்திற்கு. பலராமர் அந்த தோட்டத்திற்கு சென்றவுடன் அந்த வானரனை பார்த்து, யான் வாரணனே, நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து தோட்டத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று உரைத்தான். இதோ உன் தோட்டமாக இருக்கலாம், காய்கனிகள் அனைத்தும் இயற்கையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் பசி ஆறுவதற்கு தான் இதை உண்டேன். உன் போல இடிவான செயல்களை செய்ய மாட்டேன். தேவையில்லாமல் அனைத்து வானரர்களையும் தாக்க மாட்டேன். வயதில் குறைந்த வானர்களையும் மேலில் அப்பாவியான மக்கள்களையும் கோபத்தால் தாக்க மாட்டேன். உனக்கு தைரியம் என்றால் என்னுடன் மோதிப்பார் என்று உரைத்தார் அந்த வானரர்.
அது மட்டுமல்லாமல் தேவையற்ற கோபத்தை வரவழைத்து அனைத்து மக்களையும் தண்டிப்பதும் அனைத்து எளியவர்களையும் தண்டிப்பதும் துன்புறுத்துவதும் என் வேலை கிடையாது. உனக்கு உயிர் மீது பயம் இருந்தாலும் சரி, என்னிடம் போர் புரிய பயமாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து தப்பித்து விடு என்று உரைத்தார் பலராமரை பார்த்து. அப்பொழுது உன்னை நான் வதைத்தே விடுவேன், மூடனே வாயை மூடு என்று பேசிக்கொண்டே இருந்தார் பலராமர். அப்பொழுது ஒரு சிறு வானரர் வீரர்கள் வீழ்த்தியதால் நீ பலசாலியாக விட மாட்டாய் பலராமனே. அது மட்டுமல்லாமல் இந்த திவிதனும் மாயாவியும் சிறு பலம் படைத்தவர்கள் தான். ராமர் பாலம் கட்டும் பொழுது அவர்களுக்கு சிறு சிறு கற்களை தூக்கி சுமந்தவர்கள் தான். அவ்வாறு இருக்க அந்த இரு வானரர்களையும் சேர்ந்து ஒரு துவாரையை நாசம் செய்து விட்டார்கள். ஆனால் ஆஞ்சநேயர் பலத்தை நீ அறிய மாட்டாய், ஆஞ்சநேயரின் வீரத்தையும் நீ அறிய மாட்டாய். அவர் ஆஞ்சநேயரை வீழ்த்தவே முடியாது என்று அறிகோல் விடுத்தான் ஹனுமான். ஆனால் அவர் ஹனுமான் தோற்றத்தில் இல்லை, வயதான முதியவர் தோற்றத்தில் இருந்தார். அப்பொழுது பலராமர் கண் சிவக்க ஒன்று கூறினார். யார் அறைகோல் விடுத்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என் களைப்புக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உரைத்தபடி ஆஞ்சநேயரே வந்தாலும் சரி, உன்னை நான் என்று வதைத்தே தீருவேன் என்று ஆணவத்துடன் இருக்கும் வானர்களையும் வதைப்பேன் என்று கூறினார் பலராமர். என்று ஆஞ்சநேயரின் அறைகோலை ஏற்று பலராமர் போர் புரிய தயாரானார். போருக்கு முன்பு சரி என்ன என்று கூறினார். அப்பொழுது அறைகோலை ஏற்ற பலராமர் ஆஞ்சநேயருடன் போர் புரிய தயாரானார். அப்போது ஆஞ்சநேயர் ஒன்று கூறினார். என் வாளை அசைக்காம முடியுமா உன்னால் என்று குறித்தார். உன் வாளை நான் அசைத்து உன்னையும் தூக்கி எறிவேன் என்று கூறினார் பலராமர். வாளை அசைக்க முடியவில்லை. பிறகு பலராமர் கோபம் கொண்டு கதாயுத்தம் புரிய தயாரானார். அதற்கு முன்பு ஆஞ்சநேயர் ஆம் ரெஸ்லிங் செய்வோம் வாருங்கள் என்று கூறினார். ஆம் ரெஸ்லிங் என்றால் கைகளை பின்பால் மடக்கி கொண்டு ஒரு கைகளை வைத்து தன் பலத்தை நிரூபித்து தான் ஆம் ரெஸ்லிங். அதையும் செய்தார்கள். ஆனால் பலராமர் ஆஞ்சநேயரை வீழ்த்த முடியவில்லை. பிறகு பலராமர் கோபம் கொண்டு கதாயுதம் எடுத்து போர் புரிய தயாரானார். பலராமரும் ஆஞ்சநேயரும் கோபமாக கதாயுத்தம் புரிந்தார்கள். இதை இருவரின் கதையும் உடைந்து விட்டது. பிறகு மல்யுத்தம் புரிந்தார்கள். பிறகு அருகில் உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், பாறைகள், மலைகள் போன்ற அனைத்தையும் பேர்ந்து வீசி போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். இருவரின் உடம்பில் கொருத்தியானது பெருக்கெடுத்து ஓடியது. ஆனாலும் பலராமரை ஆஞ்சநேயரால் வீழ்த்த முடியவில்லை, ஆஞ்சநேயரை பலராமரும் வீழ்த்த முடியவில்லை. ஆனால் ஆஞ்சநேயர் சற்று விளையாட்டுத்தனமாக தான் போர் புரிந்தார். ஆனால் பலராமருக்கு பரும் கோபம் கொண்டு கடும் ஆக்ரோஷத்துடன் போர் புரிந்தார். இருந்தாலும் ஆஞ்சநேயரை வீழ்த்த முடியவில்லை. பிறகு இருவருக்கும் போர் புரிந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது என்னவென்றால் ஹனுமான் கோபம் கொண்டு பலராமரை கடுமையாக தாக்கி மண்ணில் சாய்த்து விட்டார். அப்பொழுது கோபம் கொண்ட பலராமர் தன் கலப்பை எடுத்துக்கொண்டு அந்த ஹனுமானை தாக்குவதற்காகவே தரையில் அடித்தார், பூமியில் தாக்கினார். பிறகு நிலநடுக்கம் வந்துவிட்டது. பிறகு ஹனுமாரும் ஜெய் ஸ்ரீராம் என்று உரைத்தபடியே தன் கதையில் உள்ள கதையை எடுத்துக்கொண்டு நிலத்தை தாக்கினார். பிறகு நில அதிர்வு வந்தது. இரு அதிர்வும் சமமாக இருந்தது. அது என்ன செய்ய என்று யாருக்கும் தெரியவில்லை. அனைவரும் அந்த காட்சியை கண்டு பயமாக அங்குமிங்கும் தெரித்து ஓடினார்கள். ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கியவுடன் கிருஷ்ணர் அங்கு வந்து விட்டார். அண்ணா, சண்டையை நிறுத்துங்கள், ஏன் இவ்வாறு போர் புரிகிறீர்கள்? இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் ஆஞ்சநேயர் ஆவார்கள். இவர்கள் வருவதற்கு நான் தான் காரணம். இவர்கள் ஏன் இங்கு வந்திருக்கிறார்கள் என்றால் திவிதன் மற்றும் மாயாவி என்ற அரக்கர்களை வதம் செய்வதற்காகவும் அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் அவர்களை வதம் செய்தோம். வதத்திற்கு பழி வாங்குவதற்கு இவர் வரவில்லை. உங்களை சமாதானப்படுத்தவும் உங்கள் கோபத்தை குறைக்கவும் உங்கள் ஆணவத்தை அடக்கவும் தான் அனுமார் வந்திருக்கிறார். அண்ணா, அமைதியாக இருங்கள் என்று உரைத்தார் கிருஷ்ணன். ஆணவமா? நான் என்ன ஆணவம் செய்தேன் கிருஷ்ணா என்று உரைத்தான். நீங்கள் திவிதன் மற்றும் மாயாவி என்ற அரக்கர்களை வதம் செய்திருக்கிறீர்கள், அது நல்ல விஷயம்தான். ஆனால் உங்கள் கோபம் எல்லை மீறி போகிறது. எடுக்கெடுத்தாலும் கோபப்படுகிறீர்கள். உங்கள் கண்கள் சிவக்கின்றன, கை கால்கள் முறுக்கெடுக்கின்றன. சிறு விஷயத்திற்கு கூட நீங்கள் அனைவரையும் தாக்குகிறீர்கள். தாக்குவதில் சிலர் காயமடைகிறார்கள், சிலர் உயிரிழக்கிறார்கள். இவ்வாறு இருக்க நீங்கள் எப்படி நல்ல மன்னராக துவாரகையை ஆட்சி செய்ய முடியும்? அதற்காகவே உங்கள் கோபத்தையும் உங்கள் ஆணவத்தையும் நீங்கள் தான் பெரிய பயில்வான் என்ற எண்ணத்தையும் குறைக்கவே நான் ஆஞ்சநேயரை இங்கு வர சொன்னேன். மேலும் ஆஞ்சநேயருடன் போர் புரிய வைத்தேன். இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயரின் பலம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. அவர்கள் எப்பொழுதும் ராமநாமம் உரைத்து கொண்டே அமைதியாக தான் இருப்பான். ராமநாமத்தின் சக்தியே தான் ஹனுமானுக்கு பலத்தை சேர்க்கிறது. மேலும் ராமரின் ஆசியால் மட்டுமே அவர் இவ்வாறு வாயு வேகத்தில் அனைவரையும் தாக்குகிறார். ஆனால் நீங்களோ உங்கள் பலத்தை மட்டுமே நம்புகிறீர்கள். இறைவனின் சரணாகதியை பெறவில்லை. அதற்காகவே உங்களை சோதிப்பதற்காகவே ஆஞ்சநேயர் வந்திருக்கிறார். நான் தான் அவர்களை வர சொன்னேன் என்று கூறினார். அப்பொழுது தவறை உணர்ந்த பலராமர் ஆஞ்சநேயரிடம் மன்னிப்பு கேட்டார். பிறகு வயதான தோட்டத்தில் இருந்த ஆஞ்சநேயர் தன் உண்மையான ரூபத்தை வெளிப்பட்டு இருக்கட்டும் பலராமர் அவர்களே, நீங்கள் தான் லட்சுமணன் ஆவீர்கள் என்று தெரியும். அதற்காகவே உங்களுடன் விளையாட்டு விளையாடுவதற்காகவே நான் பொறுப்புரிந்தேன். ஆனால் நீங்கள் பயில்வான் தான். ஆனால் இந்த திரேதா யுகத்தில் சரி, இந்த துவாபர யுகத்தில் சரி, உங்களை மிஞ்ச யாருமே கிடையாது. என் ராமரின் சகோதரர் ஆவீர்கள். ஆகையால் உங்களுடன் நான் போர் புரிய விருப்பப்படவில்லை. நீங்களும் என் சகோதரர்கள் தான் ஆவீர்கள் என்று உரைத்தபடியே ஆஞ்சநேயர் அவர்களை வணங்கிவிட்டும் கிருஷ்ணரிடம் ஆசி பெற்றும் அங்கிருந்து சென்று விட்டார். இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இறைவன் ஆசியால் நம் பலத்தை பிரயோகம் செய்தார். அது நிச்சயமாக பூர்ண பலமாகவும் இருக்கும். ஆணவத்துடன் கோபத்துடன் கர்வத்துடன் இருந்தால் அந்த பலமானது செயலற்று போய்விடும் என்பதற்காகவே உணர்த்தவே இந்த கதை நடைபெற்றது. ஆனால் உண்மையில் ஆஞ்சநேயருக்கும் பலராமருக்கும் போர் வந்திருந்தால் நிச்சயம் ஆஞ்சநேயர் தான் ஜெயித்திருப்பார். ஏனென்றால் ஆஞ்சநேயர் சிவபெருமானின் மறு அவதாரம். ஆனால் பலராமரோ 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் மறு அவதாரம். திரேதாயுகத்தில்
லட்சுமணனை காப்பாற்றியதும் ஆஞ்சநேயர் தான். உங்கள் கருத்துக்களை கீழே தெரியப்படுத்தவும். யார் பலசாலி என்று. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. கிருஷ்ணனை நம்புங்கள். உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணர் செய்வார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம்.